வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம இசை வசமாக ஸ்ரீஜாவை சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாங்க. நம்ம இசை வர்ஷினிய வச்சு அந்த நபர் அந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்ரீஜாவை அடைச்சிட்டு போன அந்த நபர்கிட்ட பேச வைக்கிறாங்க. நான் இசை சொல்லியா இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு இசை மாதிரியே வர்ஷினி பேசுகிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு தானே நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அதிகாரி உனக்கு இசை யார், வர்ஷினி யார் அப்படின்னு உனக்கு பேச தெரியலை, சொல்ல பார்த்து அவங்கள கண்டுபிடிக்க தெரியலை, அப்படி இருக்கன்னு நீ எங்கிட்டே பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு நிரூபிச்சுறாங்க. சுபத்ராவுக்கும் உண்மை தெரிய வருது. ஆமாம், இது ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் அப்படின்னு இசை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற சூழ்ச்சி இருக்குது அத்தை, இந்த ஸ்ரீஜா நல்லவே இல்லை அப்படின்னு நம்ம இசை ஸ்ரீஜாவை சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் ரம்யா ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் எந்த தப்பும் நடக்கலை, அதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட ஒன்று தான், அது எங்கள் வீட்டில் வச்சு தான் இவ தான் என்னட்ட இப்படியெல்லாம் நான் க்ளோஸாக இருப்பேன், நீ ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டரோட ரிப்போர்ட் எது அப்படின்னு கேட்குற நேரம் அது எல்லாமே பானுமதி அந்த டாக்டரை வச்சு மிரட்டி வாங்கின ரிப்போர்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை உளறி கொட்டுறாங்க ரம்யா. நம்ம பேய்க்கு ராகும் பேய் மாதிரி மிரட்டியிருப்பாங்கள்ல, அதுக்கு பயந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஸ்ரீஜாவின் முகத்திர கிளியுது, என்னோட மருமக இசை தான் அப்படின்னு சுபத்ரா நம்ம இசையை அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திர கிளியுது. ஸ்ரீஜா அதிகாரிகளை கூட்டிட்டு இசையை கைது பண்ணணும், என்னை அடித்தவளுக்கு இப்போ பாடம் கற்பிக்க என்னையா வசமாக இந்த திட்டத்தில் சிக்க வச்சு என்னை கடத்த வச்சுட்டல, இப்போ ஒன்று விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பா கூட சேர்ந்து அதிகாரிகளை வர வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்க அப்படின்னு இசை மாஸ்டர் ஸ்கெட்சி போட்டு இந்த நபருக்கு கண்டிப்பாக என்ன யாருன்னு தெரியாது, இனி உன்னை ஸ்ரீஜாவை அடித்து கடத்தின நபருக்கு கண்டிப்பாக என்னை தெரியாது, அப்போ வர்ஷினி நீ போய் இசை மாதிரி பேசி, நான் பேசுறது மாதிரியே பேசு அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பிவிட்றாங்க. வர்ஷினி அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த பாருங்க, நானா உங்களுக்கு இசை நானா உங்களுக்கு ரூபாய் தந்து பண்ண சொன்னேன், எல்லாத்துட்டையும் இசை பண்ண சொன்னா அப்படின்னு ஸ்ரீஜாவை அடித்து நீங்கள் அடைச்சி கடத்தினதெல்லாம் நான் சொல்லியே செய்தீங்க அப்படின்னு கேட்குற நேரம் அந்த நபர் ஆமாம்மா, நீங்கள் இசை சொல்லி தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அதிகாரி பேசுகிறாங்க, என்னடா நினச்சிக்கிட்ட, நீ பொய் சொல்லதுக்கு அளவே இல்லையா, இதில் இசை யார், இசை அண்ணா நிற்கிற பொண்ணு, இது வர்ஷினி அவங்க தங்கச்சி, அப்படி இருக்க நேரம் உனக்கு யாருன்னே தெரியலை, அப்படி இருக்க நேரம் இவங்ககிட்ட இருந்து நீ ரூபா வாங்கினியா, பொய் சொல்கிறா, இது பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நிரூபிச்சுறாங்க. சுபத்ரா ஓடி ஸ்ரீஜாவை அடித்து வெளுக்கிறாங்க. யான் மருமகள்களை நீ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, இனி விட போகிறது இல்லடி, உன்னோட பித்தலாட்டம் நிரூபிச்சுட்டு பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராகவ் ஏற்கனவே ரம்யாவை மிரட்டி பேய் மாதிரி மிரட்டி வச்சுருப்பாங்க. அவங்க ஓடி வராங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், இல்லாட்டா பேய் என்னை கூட்டிகிட்டு போயிடும், அது மட்டும் நடக்கக்கூடாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு உண்மையை வெட்ட வெளிச்சமாக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாருங்கள், அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு விஷாலும் ஸ்ரீஜாவும் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க, அங்கே எந்த தப்புமே நடக்கலை, அதெல்லாம் தப்பு நடந்தது மாதிரி சித்தரிக்கப்பட்டது தான், அது செய்ததே இந்த ஸ்ரீஜா தான், அப்போ தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக ஆக முடியும் அப்படின்னு என்ன இதில் யூஸ் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுக்க என்னை பயன்படுத்திக்கிட்டா இந்த ஸ்ரீஜா. நம்ம விஷால் குடித்த ஜூஸில் மயக்க பொருளை போட்டு அவனை மயக்கமாயிட்டு அதை சாக்குவுக்காக வச்சு ஃபோட்டோவை அவன்கிட்ட நெருக்கமாக இருந்தது மாதிரி எடுத்தா, இது ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ரம்யா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், நீ எவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட பழகிட்டு என்ன நீ மாட்டி விட்டுட்டேடி அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லாட்டா என் வாழ்க்கை நான் உயிரோடையே இருக்க முடியாது, அந்த பேய்கள் என்னை கூட்டிகிட்டு போயிட, மன்னிச்சிரு ஸ்ரீஜா, அதுக்காக இந்த உண்மையை நான் போட்டு உடைச்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாக்கு பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க ரம்யா. ஒரு வகையில் உண்மையை சொல்லிட்ட ரம்யா, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம இசை சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா இந்த பியாய்களுக்கு பயந்து உண்மையை சொன்னேன், இல்லாட்டா நான் எங்கே ஸ்ரீஜாவை மாட்டி விடுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அத்தை, இந்த ஸ்ரீஜா நல்லவே இல்லை, இவளுக்கு வேறு லிங்க் இருக்குது, இவள் அந்த ரிப்போர்ட்டு அப்படின்னு நம்ம
அ சுபத்ரா வந்து கேட்குறாங்க. அப்போ டாக்டர் ரிப்போர்ட் குடுத்தாங்களா? அதில எப்படி வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் தான் நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரைய அதுலயும் வந்து போட்டு உடைச்சுறாங்க நம்ம ரம்யா. இந்த பாருங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் பானுமதி அவங்களுக்கு கூட இவளுக்கு கனெக்ஷன் அவங்கள வச்சு தான் அந்த டாக்டரை கடத்தி அவங்க பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த கத்தியை வச்சே மிரட்டி கொன்று விடுவோம் அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஊரையே காலி பண்ணி ரிப்போர்ட்டை வந்து மாற்றி எழுத வச்சாங்க. இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. அதை கேட்டு அரண்டு போயிடறாங்கங்க. அதோடி பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவை வந்து பலார்னி சுபத்ரா கன்னத்தில் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாரு, இந்த இசைய வர்ஷினியும் எனக்கு கிடைச்ச தங்கமான மருமக. அவள்களை எக்காரணத்தை கொண்டு நான் விட்டுற மாட்டேன். நீ வந்து ஓடிடு இங்கேருந்து, எங்கள் கண்ணில் முழிக்கக்கூடாது, நீ போயிரு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. அத்தை இப்போ மாதிரி எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை சொல்ல, என்றைக்குமே நீ என் மருமகதாம்மா, இனி வந்து என் மகளாக இருந்தால் இனி நீ மருமக தான், விஷாலுக்கு ஏற்ற மனைவி நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஐயோ என் காதல் அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து கண்ணை தள்ளுறாங்க. இந்த விஷால் ஒன்று பண்ணு, இந்த ஸ்ரீஜாவை நீ நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தால, இப்போ அவளுக்கு பித்தலாட்டம் தெரிஞ்சு அவள் ஏமாற்றி அவள் கெட்டு போனதாக வந்து எவிடன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கா. இப்போ புரிஞ்சுதாடா, இப்படிப்பட்டவன் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த இசையை பாரு, தங்கம் கணங்கா இருக்கா, இவள் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிடுவா அப்படின்னு வந்து அந்த சொல்ல நேரம். அது சரிதான், ஆனாலும் எனக்கு ஸ்ரீஜாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க விஷால். அதை கணம் பார்த்தோன்னா அடியை வாங்கிட்டு ஓடுன நம்ம ஸ்ரீஜா நேராக பானுமதி வீட்டில் போய் சரண்டுறாங்க ஆறாங்க. ஐயையோ எல்லாமே தப்பு தப்பாக முடிஞ்சிச்சே, இப்போ என்ன பண்ணனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்து சுபத்ரா மருமகளாக மறுபடியும் இசையை வந்து சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பானுமதி என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் எங்கள் அப்பா ஒருத்தங்களை வச்சு அடிக்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டாங்க. இசையை வந்து உயிரோடையே விடக்கூடாது, நீ போட்ட திட்டத்தை நம்ம ராகவ் என்ன வசமாக சிக்க வச்சுட்டான். கடைசியில் இசையின் தந்திரத்தால் உண்மை வந்து வெட்ட வெளிச்சமாக வந்துட்டு அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை நான் மலை போல் நம்பிட்டு இருந்தேன், அவளை வந்து போட்டு உருட்டி தள்ளிட்டா. இப்போ 2 கட்டா நிலையில் சிக்கி அந்த சுபத்ரா என்னை அடிச்சே விரட்டி விட்டுட்டா. நான் எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருந்தேன், எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம பானுமதி என்னென்ன அந்த சுபத்ராவை பழிவாங்க பண்ணியோ எல்லாம் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து இனி ஒரே வழி அந்த இசையையும் வர்ஷினியையும் சாகடிக்க வேண்டியதா, அவங்க உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சு போட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சிந்தாமணி நல்ல வேலை, ஸ்ரீஜா போகிற போக்கில் நம்மளை கோர்த்து விடாமல் போயிட்டா, அது வரைக்கும் நல்லது தான், நம்மளை இப்போ மாட்டி விடுதா, ஐயோ கடவுளே நம்மளோட நிலைமை என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா மாட்டி விடாத நினச்சி சிந்தாமணி பயங்கர வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம சுபத்ரா வந்து இந்த வீட்டு கல்யாணத்தை எவ்வளோ வந்து பானுமதி கெடுக்க நினைச்சாலும் நம்ம விஷால் இசையோட கல்யாணமும் ராகவ் வர்ஷினியோட கல்யாணமும் ஜாம்னி வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து சொல்கிறாங்கங்க.